சார் வாஸ்துங்கிறது நம்ம எதுக்கு சார் பார்க்கலாம்? அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கலாமா, இல்லை சொந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் பார்த்தாகணுமா? கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வாஸ்து தொடர்புண்டு. குறிப்பாக வடகிழக்கும் தென்கிழக்கும் மட்டும் சிறப்பாக வைத்து கொண்டால் நம்மளதுல கடன்ல இருந்து மிகப்பெரிய இடத்துல மீளலாம். தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷமும் கண்டிப்பாக கெட்டுவிடும். இப்போ நம்ம இந்த கோல்டு லோன்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ கோல்டு கூட அடமானம் வைக்கிறாங்க, வச்சு அதை மீட்டு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு ஒரு 10 நாள்லயே மறுபடியும் கொண்டே வச்சிடறாங்க. ஸோ இந்த மறுபடியும் என்ன தங்க வீட்டில் ஏன் தங்க மாட்டி நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்டுருக்காங்க. அப்போ ஓவராலா ஒரு மனிதனோட வாழ்க்கையில கடனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு செல்வ செழிப்பு வேணும்னால் வாஸ்து பிரகாரம் அந்த வீடு கண்டிப்பாக நன்றாக இருந்தால் மட்டுமே அவங்க செல்வ செழிப்பாக இருக்க முடியும். யார் வீட்டில் பெண்கள் பாதிப்பு குறிப்பாங்க அந்த வயிறு சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டதுனால நேரா அடிச்சு சொல்ற தென்கிழக்கு போய் பாருங்க, வெட்டுப்பட்டிருக்கும். தென்கிழக்குல டாய்லெட் வச்சிருப்பாங்க. எப்பவுமே நம்ம வாஸ்துல ஆண்மனை பெண்மனைன்னு 2ஆ பிரிக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆண் குழந்தை தான் மட்டும் வேணும், எனக்கு பெண் குழந்தை வேண்டாம், நீங்க ஆண்மனையில மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும். சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா தீரா கடன் கடன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது, எங்கள் வீட்டில் அவ்வளோ கடன் இருக்குங்க, நான் இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கேன், ஸோ கடன் மேலே கடன் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னன்னா கடன்னாலே நிறைய குடும்பம் செதஞ்சது உண்டு, அதே மாதிரி சீரழிந்த குடும்பங்கள் நிறைய உண்டு. அதே மாதிரி இந்த இஎம்ஐ லோன் கட்ட முடியாமையும் வீட்டோட லோன் கட்ட முடியாமல் ரொம்ப அழிவில் இருக்கு. முதல்ல இந்த கடன்கிற விஷயம் அஸ்ட்ராலஜி ரீதியாக நம்ம பார்க்கணும்னா இதுக்கு தனி ஒரு சாப்டரே சொல்லலாம். ஏன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் சில விஷயமான கடன்கள்லாம் இருக்கு. ஒருத்தருக்கு வீட்டு கடன் வரும், ஒருத்தருக்கு வந்து நிலக்கடன் வரும், இன்னொருத்தருக்கு வண்டி கடன் வரும், இன்னொருத்தருக்கு சொல்லப்போனால் அந்த இஎம்ஐல வந்து நம்ம கோல்டு லோன் வச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப நாளாக திருப்ப முடியாமையே ஒரு ஃபினான்ஸ்லேயே மூழ்கிடும், எடுக்கவே முடியாமல் இதாகிடும். அதுவும் தங்க நகையை வச்சுட்டோம்னா மீட்டவே முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆக மொத்தத்தில் இந்த கடன் எதனால் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிறப்பு விருந்தினராக அசோக் கன்சாமி சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். கடன் ஏன் வருதுங்க சார்? ஸோ இப்போ கடன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வைத்து நம்ம கண்டிப்பாக அதில் நம்ம சொல்ல முடியும். நம்ம நிறையா வீடியோலையும் நிறையா பதிப்புலையும் சொல்லியிருக்கிறோம். என்னென்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வாஸ்து தொடர்புண்டு. சார் இப்போ வந்து என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் வாஸ்து நம்ம வந்து ஏன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா விதியை மதியால் வெல்லுங்கிற ஒரு கான்செப்ட் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வந்து என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பிளானட்டை மாற்றி வைக்க முடியாது, வாஸ்து முறைப்படி அதை எல்லாமே நம்ம சரி செய்ய முடியும். இப்போ கடன் ஏன் வருதுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கான முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரோட வீட்டில் 3 மூலைகளில் பாதிப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக கடன் வரும், கடல்னால பிரச்சனை வரும், பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள நிம்மதியே இல்லாத மாதிரி போகும். ஸோ அந்த 3 மூலைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு. இந்த 3 மூலைகள் பாதிக்கப்பட்டாலே ஒரு குடும்பத்துல சந்தோஷங்கிறது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் தென்மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாதிப்பாகிறது கண்டிப்பாக முதல்ல சின்ன கடனை கொண்டு வரும். ஒரு தொழில மிகப்பெரிய ஒரு முதலீடு போட்டு எனக்கு நஷ்டமாகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு பணம் வந்து இனிமேல் மீண்டே வர முடியாது அந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. சார் இப்போ வடகிழக்கில் பாதிப்புனா என்ன சார்? இப்போ ரீசெண்டாக நான் போனதே சொல்கிறேனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 10 days இருக்கும். வடகிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வச்சு மேலே ஏற்றிருக்காங்க. சேம் மற்ற எல்லா மூலையிலும் இதாக இருக்குது. நான் போனோடனே பெரிய பண இழப்பு பாதிக்கப்பட்டிருக்கணுமேன்னு கேட்டேன். பெரும் பண இழப்பு. அவர் என்கிட்ட சொன்னது 10 லட்சம் லாஸ்ன்னு தான் சொன்னார். ஒரு 10 லட்ச ரூபா லாஸ். நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன் 10 லட்சம்லாம் கிடையாதுங்க, அதோட 10 மடங்கு இருக்கணுமே அப்படின்னா அப்புறம் 1.5 கோடிக்கு மேலே லாஸ். ஒரு மாதிரி வந்து டுவேர்ட்ஸ் ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்எம் பிஸ்னஸோலாம் இல்லை, லேண்டில் போட்டு லாஸ் ஆகிருக்கு. லேண்டில் போட்டு லாஸ் ஆகும் போதே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ என்னன்னா இதில் ஒரு பாதி பணம் வருது, பாதி வந்து லோன் வாங்கியிருக்காரு. பர்சனல் லோனு கேட்டு வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அவர் கம்பெனி மேலே லோன் போட்டிருக்கு. இப்போ அந்த குடும்பமே ஒரு மிகப்பெரிய கடன் ஆயிடுச்சு. சரி அதில் வருமானம் வரும்னு போட்டார், அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். அப்போ இந்த மாதிரியான பாதிப்பு எங்க இருக்கு? நான் சொன்னதுதான் அந்த 3 மூலையில இருக்கிறது தான். அப்போ நம்ம மெயினா என்ன பண்ணணும்னா வடகிழக்கும் தென்மேற்கும் தென்கிழக்கும், குறிப்பாக வடகிழக்கும் தென்கிழக்கும் மட்டும் சிறப்பாக வைத்து கொண்டால் நம்மளதுல கடன்ல இருந்து மிகப்பெரிய இடத்துல மீளலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஏன் பாதிக்கப்படுறாங்க? இந்த 3 மூலைகள் யார் யாருன்னு சொல்லிடுறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டின் ஆண்மகன், மூத்த பிள்ளை. 2வது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2வதா இருக்கக்கூடிய மூலைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்கள் வந்துடும் சுக்கிரன்.
வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அல்லது வரக்கூடிய மருமகள். ஸோ இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் கலந்தாச்சு. ஆண் பெண் 2 பேர் சேர்ந்தால் மட்டுமே வீட்டில் நிம்மதி கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல கடன்ங்கிறது கேது. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்குல வந்து அவுட் சைட் பாத்ரூம் கொண்டு வராங்க, இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கழிவு அந்த உள் தொட்டியில் இருக்கக்கூடிய கழிவறைகளை கொண்டு வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டாலே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. ஒன்னா அவங்களாக தொழில் செஞ்சு நஷ்டமாய் பாதிக்கப்படுவாங்க, இல்லை கணவனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி தொடர் கஷ்டத்துல அனுபவிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இருக்கும். இந்த இடத்துல தென்கிழக்கு வந்து பாதிக்கப்படலைன்னா ஒரு வீட்டில் பெண்களுக்கு பாதிப்பே கிடையாது. அதே மாதிரி வடகிழக்கு பாதிக்கப்படலைன்னா ஒரு வீட்டு ஆண்மகனுக்கு பாதிப்பே கிடையாது. தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷமும் கண்டிப்பாக கெட்டுவிடும். சிறிது சிறிதாக கடன் வரும். சின்ன சின்னதா இருக்கு சார். முதல்ல ஒரு கார் வாங்கினேன் சார், அதுக்கு லோன் வாங்கினேன், அப்புறம் பிசினஸ் வாங்கினேன், அப்படியே போய் 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 வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரும் கடனா வந்து நிக்கிறத அந்த தென்மேற்கு வந்து சொல்லும். சின்ன சின்னதா ஆரம்பிச்சு பெருசா போறது. இப்ப இந்த கடனை பத்தி தெளிவா சொல்லியிருந்தீங்க. அதுவும் இந்த வாஸ்து கோளாறு தான் மெயினான ஒரு பார்வையா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வாஸ்துல இருந்து எப்படி நம்ம வந்து விடுபட முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து அப்படின்னு நம்ம எடுக்கும்போதே நிறைய விஷயங்கள் எல்லாம் கேட்கறது பரிகாரம் கேட்குறீங்க. ஒரு வேல் வச்சுக்கலாமா, இல்லை ஏதாவது பொம்மையை வச்சுக்கலாமா, இல்லை மோதிரம் போடலாமா. நான் பல வீடியோலையும் சொல்லியிருக்கேன், பல இடத்துலையும் சொல்லியிருக்கேன், வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது. அதை நம்ம வந்து கண்டிப்பாக மாற்றணுங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு திறமையான ஒரு வாஸ்து நிபுணர் யாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டிற்கு இந்த பரிகாரம் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்தை மாற்றினால் மட்டுமே ஒரு விஷயம் புரியும். ஒரு உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்ட் எடுத்து கிட்னி இருக்கிற இடத்துல வைக்க முடியாது, கிட்னி இருக்கிற இடத்த ஹார்ட்ல இருக்கிற இடத்துக்கு வைக்க முடியாது. அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், திரும்பி அந்த இடத்துல அதை எதை வைங்கன்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர அதை வந்து பரிகாரம் சொல்லி நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கான ஒர்த்து ஒண்ணுமே இருக்காதுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அதே மாதிரி தான் சார். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இந்த கோல்டு லோன்லாம் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? இப்போ கோல்டு கொண்டு அடமானம் வைக்கிறாங்க, வச்சு அதை மீட்டு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு ஒரு 10 நாள்லயே மறுபடியும் கொண்டே வச்சிடறாங்க. ஸோ இந்த மறுபடியும் என்ன தங்க வீட்டில் ஏன் தங்க மாட்டி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ தங்கம் வந்து எனக்கு ரொம்ப பெண்களுக்கு உரியதே தங்கம் தான். ஸோ அந்த தங்கம் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான் கொண்டு வைக்கிறோம். ஸோ அதுவே வந்து நம்மளால எடுக்க முடியாம ரொம்ப அப்படி மூலியே போயிருது அதில். ஒரு மறுபடியும் ஏன் இந்த மாதிரி தங்கம் வந்து நம்மளுக்கு வீட்டில் செட் ஆக மாட்டேங்குது? ஸோ இப்போ தங்கம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா குரு தான். ஸோ அப்போ குரு பாதிக்கப்பட்டது அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க வீட்டில் முதல்ல தங்கம் இருக்காது. அப்படியே அவங்க கஷ்டப்பட்டு வாங்கினாலும் திரும்ப ஒன்றா அடகு கடைக்கு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஸோ ஒன்றா உங்க ஜாதகத்தில் இப்போ வாஸ்துவா ஜாதகமா எதை சார் பார்க்கறது? ஒருத்தர் ஜாதகம்னு போடுறீங்க, வாஸ்துன்னு போடுறீங்க, நிறைய கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஜாதகம் கெட்டு போனாலும் சரி வாஸ்துல அப்படியே பிரதிபலிக்கும். இப்ப நீங்க என்னன்னா வாஸ்து சரி செஞ்சுட்டீங்கன்னா ஜாதகத்துல கெட்டிருந்தாலுமே நீங்க நல்லா இருக்க முடியும் அப்படிங்கறதா என்னோட இது. இப்ப ஜாதகத்துல யாரோட ஒரு ஜாதகத்துல குரு கெட்டு இருக்கோ அவங்களால தங்கத்தை அனுபவிக்க முடியாது, சேமிக்க முடியாது, அதை வந்து என்ஜாய் பண்ண முடியாது கரெக்டா. வாஸ்து பிரகாரம் வந்து பார்க்கும்போது வடகிழக்கு யாருக்கெல்லாம் பாதிப்பா இருக்கோ, இல்ல வடக்கு யாருக்கெல்லாம் அடைச்சிருக்கோ, வடக்கு யாரெல்லாம் மேடு பண்ணியிருக்காங்களோ அவங்களால தங்கத்தை சேர்க்க முடியாது. அப்போ ஓவராலா ஒரு மனிதனோட வாழ்க்கையில கடனோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு செல்வ செழிப்பு வேணும்னால் வாஸ்து பிரகாரம் அந்த வீடு கண்டிப்பாக நன்றாக இருந்தால் மட்டுமே அவங்க செல்வ செழிப்பாக இருக்க முடியும். சார் வாஸ்துங்கிறது நம்ம எதுக்கு சார் பார்க்கலாம்? அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கலாமா, இல்ல சொந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் பார்த்தாகணுமா? ஸோ இப்போ வாஸ்து அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கனாலே நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்களோ அந்த வீட்டுக்கு பார்க்கணும். யாரு வந்து அந்த வீட்டில் வசிக்கிறாங்களோ கன்ஃபார்ம் அதை பார்த்தாகணும். கண்டிப்பா பார்க்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்க பார்க்கணும், அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க கண்டிப்பா பார்க்கணும், வாடகை வீட்டில் இருக்கிறீங்க பார்க்கணும். இதை நிறைய பேர் கேட்பாங்க, சார் வாடகை வீட்டுக்கு வாஸ்து ஒர்க் ஆகுமா? அந்த வீடு என் பேர் இல்லை, நான் வெறும் இதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டுக்கு பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து என்னன்னா இன்னொரு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம வந்து பார்க்க போயிருந்தோம். ஸோ அது வந்து 3 BHK. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களது சவுத் ஃபேஸ் வீடு, நார்த்து க்ளோஸ் பண்ணி ஈஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து பெட்ரூமாக விட்டுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மட்டும் ஓப்பனாக ஜன்னல் விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடோடைய ஆண்மகன் பாதிக்கப்பட்டு அந்த வீடே வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கு. அவங்க வீடு அவங்க சொந்த பேரில் இல்லை, அவங்க வாடகை வீடு தான். அப்புறம் ஏன் இதாகுது? இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இப்போ அவங்க புது வீடு கட்டலை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது இல்லை. சிம்பிளாக சொல்லப்போனால் அவங்க ஜாதகம் நல்லா இருக்கு, அவரோட ஜாதகத்துல குரு திசை நடக்குதுங்க. அவர் லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா மீன லக்கணம், லக்கணத்திலே குரு,
அவர் அந்த மாதிரியான வீட்டு அமைப்புல இருக்காரு. அவருக்கு என்ன ஒரு இப்ப என்னன்னா இந்த லக்கணத்திலேயே குரு இருக்கிறங்காட்டி ஒரு திக்பலம் பெற்றங்காட்டி ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அவரால் பார்க்க முடிஞ்சது. அவர் நம்மளை கால் பண்றாரு, இந்த மாதிரி பார்க்கணுங்க, இந்த மாதிரி உங்க வீடியோ பார்த்தேன், பார்க்கணும், எனக்கு ஏதோ சம்திங் தப்பா இருக்குன்னு தெரியுது, வாங்க அப்படின்னு. அப்ப இனி அதை வந்து அவர் சரி செய்ய போறாரு. அப்ப என்னன்னா வாஸ்து நிபுணர் அணுகி அதை சரி செய்யறதுக்கு கூட ஒரு குரு பார்வையோ ஒரு நல்ல டைமோ வேணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவே அவங்களுக்கு கண்ணில் படாது. இல்லை அப்படியே பட்டாலும் வந்து இதுக்கு யார் நம்ம வந்து செலவு பண்றது, இதுக்கு எது கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால ஒரு வாஸ்து அப்படிங்கிறது நீங்க தொழில் செய்யறதுல இருந்து உங்க குடும்பத்துல நோயிலிருந்து உங்க குடும்பத்துல சந்தோஷம் வரைக்கும் எல்லாமே இருக்கும். யாரோட வீட்டுல சந்தோஷம் இல்லையா அந்த வீட்டுல சூரிய வெளிச்சம் இல்லை. யாரோட வீட்டுல கடனா அந்த இடத்துல வடகிழக்கு நான் சொன்ன அந்த 3 மூலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. யார் வீட்டுல பெண்கள் பாதிப்பு குறிப்பாங்க அந்த வயிறு சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டதுன்னா நேரா அடிச்சு சொல்ற தென்கிழக்க போய் பாருங்க. வெட்டுப்பட்டிருக்கும். தென்கிழக்குல டாய்லெட் வச்சிருப்பாங்க. தென்கிழக்குல வெளியில இருந்து கிச்சன்ல இருந்து பார்த்தா அப்படியே படிக்கட்டு போற மாதிரியான விஷயத்தை அமைத்திருக்கும். இப்ப நீங்க ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட நீங்க சரியா நம்ம வந்து ஒரு வீட்டை பார்த்தாலே இந்த வீட்டுல இவருக்கு நோய் இருக்கு, இவருக்கு பிரச்சனை இருக்கு, இவருக்கு கடன் இருக்கு, இவர் சூசைட் பண்ண போறாரு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். எத்தனையோ பேரை வந்து பாத்தீங்கன்னா கடன்ல இருந்து நம்ம மீட்டிருக்கோம் ஒரு வாஸ்து சரி செஞ்சு. எத்தனையோ பேரை வந்து பாத்தீங்கன்னா மனநோய் பாதிக்கப்பட்டவங்களை சரி செஞ்சிருக்கோம். நம்ம சரி செய்யறதுல வாஸ்து சரி செஞ்சா அது சரியாக போகுது, அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து இந்த வாஸ்து கோளாறுனால நடக்குங்களா சார்? அதாவது இப்ப சொல்லணும்னா ஒரு மேரேஜ் நடக்கிறது அப்படின்னா ரொம்ப தாமதமா நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் மேரேஜ் ஆகலைங்க, வயசு 36 40 பக்கம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு செல் இதுவே இல்லை. இந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு கர்த்தரை நடந்துகிட்டே இருக்கு. கரெக்டா நம்மளுக்கு அந்த நல்ல நல்ல செய்தியில கேட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. இங்க வந்ததுல இருந்து ஒரு டெத்தாவே இதாயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து எந்த வகையில சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? ஸோ இப்போ வந்து என்னன்னாங்க ஒரு வீட்டில் வந்து நான் சின்ன நகர்வுகள் நடந்தா கூட வாஸ்து இதுதான் சொல்லுவேன். அப்ப இப்பேற்பட்ட ஒரு புத்திர பாக்கியம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வாஸ்து சம்மந்தப்பட்டது. தென்மேற்குல பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டுல புத்திர பாக்கியம் பாதிப்பு உண்டு. எப்பவுமே நம்ம வாஸ்துல ஆண்மனை பெண்மனைன்னு 2ஆ பிரிக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆண் குழந்தை தான் மட்டும் வேணும், எனக்கு பெண் குழந்தை வேண்டாம்னு நீங்க ஆண்மனையில மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும். யாரோ ஒருவர் எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ பெண் குழந்தை தான் பிறக்கும் பெண் மனையில இருந்தால். அப்ப யார் ஒருவருடைய வடகிழக்கிலையும் தென்மேற்கிலும் பாதிக்கப்பட்டிருக்கோ குழந்தையே இருக்காது. அப்ப அங்க சரி செய்யும் போது இப்படி வந்து இங்க வந்து கிளியர் ஆகும். அவரோட ஜாதகத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் பாவத்தோட சனிக்கேதும் சூரியனோட சனியும் குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8ஆம் பாவமாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரலாம். இல்ல குரு வந்து பாத்தீங்கன்னா சனியோட சேர்க்கையா இருக்கலாம். இந்த காம்பினேஷன் இல்லாம அவங்க அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. இல்ல இந்த வீட்டுல இல்லாம அந்த காம்பினேஷன் அவங்க ஜாதகத்துல இருக்காரு. இதுதான் மேஜிக். இப்போ ஒருத்தவங்க வராங்க, சார் இந்த மாதிரி புத்திர பாக்கியம் வந்து குழந்தை பிறக்கிறது தாமதமாவே போயிட்டு இருக்குன்னு. இப்போ அவங்க வந்த போதே நம்ம கேட்டோம், தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கா, சூரியனோட சனி சேர்க்கை இருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னா 5ஆம் பாவத்தோட சனின்னா அவங்களுக்கு சூரியன் சனி சேர்க்கையில தெரியல சார், எனக்கு 5ஆம் பாவத்துல சனி இருக்கு அப்படிங்கிறது. எப்பவுமே பெண்களோட ஜாதகத்தை தான் நம்ம அதிகமா பார்க்கணும். எதுக்குன்னா குழந்தை விஷயத்துக்கு. ஆண்களை விட பெண்களோட ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த கட்டத்துல இருக்கிற அந்த சனியை தூக்கி நம்ம வேற கட்டத்துக்கு வைக்க முடியாது. 5ஆம் பாவத்துல இருக்கிற சனியை தூக்கி, ஓகேங்களா? அது 96 டிகிரியில வந்து 96% டிகிரியில அவ்வளவு நெருங்கிய பாகையில 5ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சொல்லிடலாம் சூரியன் சனியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாமத குழந்தை. அவரோட கணவர்ல 8ஆம் அதிபதி திசை நடந்துட்டு இருக்கு. அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இது. ஸோ அப்ப என்னன்னா வாஸ்து மாத்தி அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை நம்ம உருவாக்கி கொடுத்தோம். நம்ம வந்து உருவாக்கல, வாஸ்து மாத்தணும், அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. அந்த மாதிரி என்னன்னா உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும் அதை அனைத்துமே மாத்தி கொடுக்கறது தான் வாஸ்து. வாஸ்துவை பத்தி சிறப்பா நம்ம சார் சொல்லியிருந்தாப்புல. உங்க வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி வாஸ்து கோளாறு ஏதாவது இருந்ததுன்னா கீழ்கண்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து நீங்க பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.